ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹோலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது தெய்வங்களோட டூ ஷர்ட்டில் த ஃபைனல் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹேண்ட்ஸம் முறை பையன். ஸோ இதை சம்வாட் நம்ம வந்து ரொமான்டிக் முறை பையன் கூட சொல்லிக்கலாம். ஸோ ரொமான்டிக்காக தான் இருப்பார் அவர் இதில். வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் நிறைய பேர் பண்ணவே மாட்டேங்கடா, லைக் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்று இருக்கும், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தி ஃபைனல் பார்ட். தென் அப்கமிங்கில் அந்த ஜங்குக்கோடதும் தேயோங்கோட சீரீஸும் பெண்டிங்கில் இருக்குது, எனக்கு நல்லா தெரியும். இதை இப்போ போட்டோன்னா இது கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம அது இதுன்னு போட்டோம்னா இதை எப்போ முடிக்கிறதுங்கிறதால தான் இது டூ ஷார்ட்டுங்கிறதால இது ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நான் இதை முடிச்சிருக்கேன். ஸோ நாளைக்கு நாளான்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நான் போட்டுறேன். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கடைசியாக இங்கே அவர் எடுத்து கொடுத்த புடவையெல்லாம் நீங்கள் வந்திருப்பீங்க. அங்கே தெய்வங்களோட அம்மாவுக்கு சந்தேகம் வந்திருக்கும், நீங்களும் அவர் லவ் பண்ணுறீங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்துகிட்ருக்காங்க. இங்கே தெய்வங்க வச்சக்கண்ணு வாங்காமல் பேன்னு உங்களே பார்த்துட்ருப்பாரு. ஸோ அதோட விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தெய்வங்க வந்து அப்படியே உங்களே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட போய் நின்று இருப்பீங்க. ஸோ அவங்களும் உங்களை பார்த்துட்டு லைட்டாக அப்படியே கண்ணத்தை அப்படியே பிடிச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த 80ஆம் கல்யாணத்தில் எப்படி சொல்கிறது, குளிப்பாட்டுற சினாரியோஸ்லாம் இருக்கும். லைக் வந்து பேரன் பேத்தி அவங்கெல்லாம் வந்து சல்லாடையில் பிடிக்கிற மாதிரி, அதில் அவங்க 2 பேரும் உட்காந்துருக்கிற மாதிரி, தண்ணியெல்லாம் அப்படியே அவங்க இதில் அப்படியே எப்படி சொன்னால் தலையிலேருந்து ஊற்றுவாங்க. ஸோ அந்த இது நடந்துகிட்டு இருக்குது. கொல்லையில் அவ்வளோ பெரிய விஸ்தாரமான இடம் இருக்கும். அங்கே வச்சுட்டு அந்த சல்லாடை பிடிக்கிற ஆள் நீங்களாக தான் இருக்கீங்க. குடும்பம் பெரிய குடும்பம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ சாரி கட்டியிருக்கிறதால நனைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இடுப்பில் அப்படியே அந்த ஃப்ரண்ட் ப்ளீட் இருக்கும்ல, அதை அப்படியே நல்லா எடுத்து அப்படியே இடுப்புக்குள்ளே சொருவிருப்பீங்க. ஸோ தட் நீங்கள் ஹிப்புக்கு கொஞ்சம் மேலே தான் நீங்கள் கட்டியிருந்துருப்பீங்க. பட் வெயிட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போது நம்மளுக்கு அப்படியே லைட்டாக கீழே இறங்கும்ல, நீங்கள் வந்து சொருவி வச்சுருக்கிறதால பெல்லி பட்டன் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அதை கவர் பண்ணணும்னு நினச்சாலும் யூ கான் டூ தட், பிகாஸ் அந்த சல்லாடை இருக்குல்ல நல்லா கெட்டியாக நல்லா அழுத்தமாக இருக்குது. அழுத்தம் இந்த சென்ஸ் வெயிட்டுன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ வெயிட்டாக இருக்கிறதால ஒரு கையில் தான் பிடிக்க, 2 கையும் வச்சா தான் கொஞ்சம் பேலன்ஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. கீழவும் விழவும் கூடாது, ஏன்னா கீழே அவங்க வேறு உட்காந்துட்டு இருப்பாங்க, அடியும் பட்டுரும். அது சாஸ்திரப்படி கீழவும் விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பெரிய டாஸ்க். இடுப்பு தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யூ ஜஸ்ட் லெஃப்ட் தட். ஸோ நீங்கள் நிற்கிறீங்க. தென் வந்து எல்லாருமே அந்த 21 குடமோ சம்திங் 51 குடமோ அந்த இது மாதிரி எல்லாருமே அப்படியே குட்டி குட்டி சொம்பில் எல்லாருமே அந்த தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. ஸோ இப்படியே ஊற்றிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்க பேரன் பேத்தி அவ்வளோ கொள்ளு பேரன் அப்படிலாம் வந்துடுச்சு. ஸோ எல்லாருமே ஊற்றிட்டே இருக்கவே இங்கே வந்து ஊற்றிட்டு இருந்துட்டுருப்பார். ஸோ ஹீ நோஸ் லைக் உங்களுக்கு வந்து வலிக்க ஆரம்பிக்குது ஹேண்டு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நீங்கள் ஒரு ஹேண்ட் வலிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்னொன்று ஹேண்டை க்ரிப்புக்காக பிடிச்சிருக்கீங்க, இன்னொன்று ஹேண்டை வச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரு. ஆனாலும் அவர் கையை தாண்டி டடக்குன்னு கீழே இடுப்புக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சைடு திரும்பியிருப்பார். ஸோ வயன் என் கையில் கொடுத்துட்டு நீ போய் ஊற்று, இல்லை பரவாயில்ல நீ போய் ஊற்று, முக்கால்வாசி பேர் முடிச்சிட்டாங்க, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையிலேருந்து இருக்கிறத அவர் வாங்கிக்கிட்டாரு. ஸோ வாங்கிட்டு அவர் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி வேஷ்டியை வந்து நல்லா மடித்து கட்டியிருப்பார். ஸோ எப்படி சொல்கிறது, நல்லா முட்டிக்கு மேலே மடித்து கட்டியிருந்திருப்பார். பிடிச்சிருக்காரு. ஒரு நிமிஷம் ஷாக்கு. இந்த இது எனக்கே வெயிட்டாக இருக்குது, எப்படி இவ்வளோ நேரம் தூக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு லைக் லிட்டரலி அப்படியே பார்க்குறாரு. வலிக்குது போலியே பிள்ளைக்கே அப்படி சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே கேஷுவலாக பக்கத்தில் இருக்கிற அந்த சொம்பை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து லைனாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. எல்லோரும் கட 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 கடன்னு ஊற்றுறாங்க. ஸோ நீங்களும் ஃபைனலி முடிச்சாச்சு. ஒரு 10-15 பேர் அதுக்கப்புறம் ஊற்றியும் முடிச்சிட்டாங்க டோட்டலாக. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் தேதா பிடிச்சப்பார், நீங்கள் வாங்கலாம் இல்லை. அதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டியும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இப்போ தான் கல்யாணம் அந்த தாலி கட்டுவாங்கள்ல, ஸோ அந்த புடவையில் வராங்க.
இப்போது பார்க்கணுமே பாட்டி ரொம்ப அழகாக கார்ஜியஸாக ரெட் கலரில் புடவை கட்டியிருப்பாங்க. தென் தாத்தா வழக்கம் போல் வேஷ்டி சட்டை தான் கட்டிட்டு அவங்க அப்படியே வே பாட்டிக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ மாப்பிள்ளை வந்து வெயிட் பண்ணும்போது பாட்டி அங்கேருந்து வரும்போது, "ஆ பார்க்க என் பொண்டாட்டி பார்க்க அழகா தான் இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து தன் பொண்டாட்டியை ரஷ் ஆகுது. ஸோ இப்படி இருக்கவே அந்த தாத்தா பக்கத்தில் நிற்கிறதே ஸோ அவரும் அவரோட பொண்டாட்டியும் ரஷ் ஆகுது. பார்க்க அழகா தேவதை மாதிரி இருக்கால, ஆமால அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாரு. லைக் அது தேவதை மாதிரி இருக்கால அப்படின்னு சொன்னதை வாயை திறந்து சொல்லியிருப்பார் தேவன். ஆமால்லன்னு சொல்லிட்டு தாத்தா வந்து என்ன சொல்கிறாருன்னா தான் ஒய்ஃபை பார்த்துட்டு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு 2 பேருமே இப்போ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. நீ யாரை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. நான் பாட்டியை சொன்னேன். ஆஹா, எனக்கு என்னமோ நீ பாட்டியை சொன்ன மாதிரி தெரியலையே, நீங்கள் யார் சொன்னீங்க? நான் உங்கள் பாட்டியை தான்டா சொன்னேன். என் பொண்டாட்டி பார்க்க அழகாக இருக்கால்லடா. தாத்தா என் பொண்டாட்டியும் பார்க்க அழகாக இருக்கால்ல தாத்தா. அப்படியே தாத்தா பார்க்குறாரு. யாருடா உன் பொண்டாட்டி? ஃபைனலி பாட்டி வந்து உட்காந்துட்டாங்க தாத்தா பக்கத்தில். டே சொல்கிறா டே பேரம் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடையை பிடிச்சி இழுக்கிறாரு. தாத்தா முதல்ல கல்யாணத்தை பண்ணு, அப்புறம் பார்த்துக்கலாம். சொல்லுடா யாருடா இரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பக்கத்தில் யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுறாரு தாத்தா. ஸோ அதில் நீங்களும் ஒருத்தவங்க. இப்படி இருக்கவே அதில் கசின்ஸ் 2 கேர்ள்ஸுமே வந்திருப்பாங்க. அவங்க பேர்லாம் சொல்கிறாங்க. வனிதாவா, சரிதாவா, சீதாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அதெல்லாம் லிஸ்ட்லேயே வேறு யாரா அப்படி சொல்லி தாத்தா சொல்கிறாரு. தாத்தா ஒழுங்காக கல்யாணம் பண்ணு தாத்தா, அதை விட்டுட்டு எதோ பேசிகிட்டு இருக்க, நீ முதல்ல சொல்ல போறியா இல்லையாடா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ என்ன யாரும் தெரிஞ்சுக்கணும் தானே? ஆமாம், வேறு யாரும் இல்லை, பர்பிள் கலரில் புடவை கட்டியிருப்பாள், அவள் தான் என் ஆள், அவள் தான் என் பொண்டாட்டி அப்படிம்பாரு. பர்பிள் கலரா? டிடு தாத்தாவோட கண் அப்படியே ஸ்கேன் ஆகுது. ஃபைனலி அவர் பார்த்துட்டாரு, நீங்கள் தான் பர்பிள் கட்டியிருக்கீங்கன்னு. டேய் வயநாடா அப்படிங்கும்போது அடிச்சுட்டு தேவங்க அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிச்சிருப்பாரு. என்ன வயனு ஏது வயனு அப்படி சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. ஏன்னா வயநாடான்னு கேட்டது வந்து அவங்க காதில் விழுந்துருச்சு. அதான் அப்படி சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லை பாட்டி, வயனோட புடவை ரொம்ப நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அதான் ஆமாம் தாத்தான்னு நானும் சொல்லி வச்சேன். அப்படியாங்க அப்படி சொல்கிறாரு. ஓ அப்படியே இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே இதாகிட்டாங்க. ஸோ எப்படி இருக்கவே இங்கே தேவங் நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வரீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருக்காரு. எங்கே ஃபைனலி இந்த ஐயர் இருக்கார்ல, இந்த எப்படி சொல்லணும்னா அரிசி கொடுத்துட்டு இந்த தாலியை வந்து ஆசீர்வாதம் பண்ணி எடுத்து வர சொல்லுவாங்களே, அதுக்கு பிக் பண்ண ஆள் நீங்கள் தான். ஸோ ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்டையும் கொடுத்துட்டு அப்படியே வரீங்க. தேவங்க மட்டும் எடுக்க மாட்டுறாரு. அந்த மாதிரி அந்த தட்டை விடவும் மாட்டுறாரு. விட்டு விட்டு அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இது இருக்குல்ல, அரிசி இருக்கும்ல ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு, அந்த மஞ்சள் கலரில் இருக்குமே, அந்த அரிசி எடுத்து நிறைய கையில் வச்சுருப்பாரு. எருமை மாடு அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கொடுத்துருந்துருப்பீங்க. ஸோ ஃபைனலி கெட்டி மேலேங்கும் போது தாத்தா பாட்டிக்கு போடுறாரு. அதே சமயம் பக்கத்தில் இருக்கிற உங்கள் மேலேயும் அப்படியே ஃபுல்லாக தூக்கி போட்டுப்பாரு. ஏன்னா நிறைய எடுத்துருக்காருல, பாதி தாத்தா பாட்டிக்கு பாதி அப்படியே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே தூக்கி அப்படியே போட்டிருப்பாரு. என்னடா அது, நம்ம மேலே இன்டென்ஷனாக ஒருத்தவங்க போட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியும்ல, அப்படியே புதக்கணும் உங்கள் மேலே படும்போது அந்த டைரெக்ஷனை பார்க்குறீங்க, பார்த்தா தேவங்க தான் அசைச்சு சிரிக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு வேறு மாதிரி வெடுக்குன்னு திரும்பியிருக்கீங்க. ஸோ திரும்பிட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் வருது தான். ஃபைனலி கல்யாணம்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாருமே கல்யாணம் முடிஞ்சுட்டு சாப்பிட போகிறாங்க. தாத்தா பாட்டிக்கு வயசாகிடுச்சு. ஸோ பந்திலேயே அவங்கள உட்கார சாப்பிட வைக்க சொல்கிறாங்க. சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் பொறுமையாக போய் அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. எல்லாம் இங்கே அப்படியே எப்படி சொல்கிறதுனா எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கவே இங்கே இவங்க வந்து எல்லாருக்குமே பரிமாறிட்டுருக்காரு. அப்படி பரிமாறிட்டு இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கவனிப்பாக இருக்குது. இந்த கேசரி, இந்த அசோகா அதெல்லாம் எடுத்து எக்ஸ்ட்ரான்னு அந்த மனுஷன் போட்டு தள்ளிகிட்டே இருக்காரு உங்கள்கிட்ட. எதுக்கு நீ இப்போ எனக்கு இவ்வளோ வைக்கிறேன்னு அதெல்லாம் கேட்கவே இல்லை. என்ன ரசம் வேணுமா, சாம்பார் வேணுமா, இல்லை கூட்டு பொரியல், இல்லை உருளைக்கிழங்கு, எனக்கு எதுவும் வேணாம். நீ இதுக்கு மேலே ஏதாவது கேட்டுன்னு வச்சுக்கோயேன், விழுந்துருச்சு நான் போயிடுவேன் சொல்லிட்டான் சாப்பிடாம. ஓகே சாப்பிட்டு திருப்பி அடுத்த ரவுண்ட் வந்துட்டு சாதம் வைக்கட்டுமா, நீங்கள் அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. சரி சாப்பிட்டு நல்லா டிஸ்டர்ப் பண்ணு. திருப்பி அடுத்த ரவுண்டு வராரு.
வெடுக்குன்னு ஏஞ்சிட்டீங்க. சரி சரி சாப்பிடு சாப்பிடு, நான் உன்னை பார்க்க வரல, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு சோறு கொடுக்க வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்படியே அவன் பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்குறீங்க, நிஜமாக அவரோட இலையில சோறு இல்லை, அந்த இலைக்கு தான் வந்திருப்பார். நீங்கள் தான் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டீங்க. ஓ அடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி அசிங்கமாக போச்சு திகில் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அப்படியே உட்காந்துட்டீங்க. ஃபைனலி ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு, கையெல்லாம் கழுவியாச்சு. இப்போதே சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து எல்லாம் வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணுறாங்க. ஏன்னா கல்யாணம் நடந்த வீடுனா எப்படி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே க்ளீன் பண்ணுறாங்க, பேசி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு என்ஜாய்மெண்ட்டு மாதிரி பாட்டு போட்டுட்டு கேம் விளாட்லாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த இருக்கும்ல, இந்த சேர் இருக்கும்ல, சேர் கேமு. ஸோ அந்த கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் எல்லாருமே, ஏன்னா சும்மாலாம் ஓட மாட்டாங்க. ஸோ ஒரு ஒரு 16 17 பேர் அதில் வந்து ஆன்ட்டி, அங்கிள், தென் சின்னவங்க எல்லாமே, கிட்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த என்னது மியூசிக் சேர் விளாட்லாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து யாரோ ஒருத்தவங்களால முடியல, நான் வந்து பாட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன், நீங்கள் எல்லோரும் விளாடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு நல்லா ஸ்பீக்கரில் வச்சுட்டு அந்த பாட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி கேம்ஸ் போயிட்டே இருக்குது. ஈவன் தான் அந்த கேமில் நீங்களும் சரி, தேயாவும் சரி, தேவங்க அம்மா அப்பா, உங்கள் அம்மா அப்பா, ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாருமே இருக்காங்க. இப்போ ஃபைனலி ஒவ்வொரு ஆளாக அப்படியே கைண்டுது, நிறைய பேர் அவுட் ஆகிறாங்க, அந்த மாதிரி இருக்குது. இங்கே தேவோட அம்மா அப்பாவுமே அவுட் ஆகிருப்பாங்க, உங்கள் அம்மா அப்பாவுமே அப்படியே அந்த ஆன்டீஸில் ஒரு 2 3 ஆன்டீஸ் தான் வந்து தப்பிக்குது, மற்றதெல்லாம் வந்து அவுட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ போயிட்டுருக்கு, 4 பேர் ஆகுது, 3 பேர் ஆகுது. இப்போ வந்து எப்படின்னா நீங்கள், தேயோங், தட் ஆன்ட்டி, 3 ஆன்ட்டி மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கவே எங்கள் தேயோங் வந்து லைட்டாக கொஞ்சம் பயம் இருக்கு, யார் ஜெயிப்பா அப்படி இப்படின்னு தெரிலையே அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த ஆன்ட்டியும் வந்து அடுத்த ரவுண்டில் வந்து அவுட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் தேயோங் தான். எங்கள் தாத்தா வந்து சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாட்டி நோட் பண்ணிட்டு, என்ன சிரிக்கிறீங்க, கேம் தானே, யார் ஜெயிப்பா தோப்பான்னு சொல்லிட்டு எல்லோரும் எக்ஸைட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, நீங்கள் என்ன 2 பேரை பார்த்து சிரிக்கிறீங்க. அது ஒன்றும் இல்லடி, தேயாங்க பையனை லவ் பண்ணுறானா. என்னங்க சொல்கிறீங்க? ஆ இப்போதான் இப்போதான் எனக்கே தெரியும். அவள் எப்போலேருந்து லவ் பண்ணுறான்னு தெரில, என்னால் நம்பவே முடியலங்க. ஏடா என்ன ஆளுன்னு தானே நம்ப முடியல. அவன் பாரேன், அவன் லவ் பண்ணுறானா, என்கிட்ட சொல்லிட்டான். அப்படியே பொண்டாட்டின்னு சொல்கிறான்டி அப்படி சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ஒரு வேளை ரகசியமாக கல்யாணம் பண்ணியிருப்பாங்களோ. அடைச்சி அதெல்லாம் இருக்காது கழுத அப்படி சொல்லிட்டு அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலி மியூசிக் சேர் வந்து பாஸ் ஆகுது. எங்கள் வேணுங்கன்னே உங்களுக்கு விட்டு கொடுத்துருந்துருப்பாரு. ஆனால் நீங்கள் அதை ஒரு போட்டியாக தான் பார்க்குறீங்க. இவங்கிட்ட நம்ம தோக்கக்கூடாது, அந்த ஆன்ட்டிக்கிட்ட கூட நம்ம தோற்றோன்னா இவங்கிட்ட தோக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. பட் வேணுங்கன்னே உங்களுக்கு விட்டு கொடுத்துருந்துருப்பாரு. விச் இந்த சென்ஸ் உங்களுக்கே அது வந்து தெரியும், அவன் வேணுங்கன்னே கொடுத்துட்டான். ஏன்னா அந்த மியூசிக் ஸ்டாப் ஆகிற போது அவர் தான் அந்த இடத்துல ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். வேணுங்கன்னு வந்து டக்குன்னு நீங்கள் பிடிக்கும் போது அவர் சே அப்படி தான் சொல்லியிருந்திருப்பார். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் சென்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, இல்லையே அவன் வேணுக்குனே பிடிச்ச மாதிரி தெரியவே இல்லையே, இப்போ வேணுக்குனே விட்டு கொடுத்தானா என்ன அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கவே இங்கே ஃபைனலி அந்த இது விளையாட்டு முடியுது. இங்கே அப்படியே ஜாலியாக சிரித்து பேசிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. ஈவினிங் ஆகுது, எல்லாருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது, கல்யாண வேலை அது இதுன்னு சொல்லி இருந்ததால் எல்லாம் சீக்கிரமாக 7 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் அது ரூமுக்கு போயிடுச்சு. ஸோ வழக்கம் போல் தேயோங் வந்து நைட் ஆனால் உங்கள் ரூமுக்கு வர்றது வழக்கம் தானே. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் அந்த ரூமுக்கு வரும்போது அந்த ரூமில் நீங்கள் இல்லை. அவர் ஒரு நிமிஷம் பாத்ரூமில் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இல்லை, எங்கே அப்படி சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. டக்குன்னு ஒரு ஹேண்ட் அப்படியே கிராப் பண்ணி இழுக்குது. அந்த ரூமில் இல்லை, வெளியில் வராண்டாவில் நடந்து போயிட்டுருக்கும் போது, யார் இது அப்படி சொல்லி அந்த மனுஷன் சொல்லும் போது அப்படியே கையெடுத்து அவரோட வாயில் பொத்துறீங்க. நான் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீயா
அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்களை பார்க்குறாரு. இப்போ வரைக்குமே நீங்கள் அந்த சாரியில் தான் இருந்துகிட்ருக்கீங்க, இன்னும் மாற்றலை. இப்போ தானே எல்லாமே முடிச்சுட்டு போனீங்க உள்ள. ஸோ அப்படி இருக்கவே, என்ன ஏன் ரூமில் இல்லை நீனு? அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு அந்த மியூசிக் சேர் காம்படிஷனில் விட்டு கொடுத்த? நீ விட்டு கொடுத்த மாதிரி இருந்தது எனக்கு. இந்த பாரு, நான் விட்டெல்லாம் கொடுக்கல. உன் லக்கு நீ உட்காந்துட்ட, என்ன பண்ணுறது? பொய் சொல்லாத, எனக்கு தெரியும். நீ வேணுங்கன்னே விட்டு கொடுத்த எனக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படிங்கிறீங்க? என்னன்னா என்ன, லவ் பண்ணுற பொண்ணு ஜெயிக்கணும் தானே எல்லாம் நினப்பான். அதான் நான் நினச்சேன். இந்த பாரத்தை அவங்க எனக்கு உன் மேலே சுத்தமாக இந்த லவ் அந்த மயிரெலாம் இல்லை. அந்த மாதிரி எண்ணத்தோட தயவு செஞ்சு என்கிட்ட பழகாத. எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல, வெறுப்பாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். உன் காதில் அதை வாங்கவே மாட்டியா? ஏன் அது விழுகவே மாட்டுது? சும்மா லவ் இல்லாமல் தான் நான் செலக்ட் பண்ண சாரி எடுத்து போட்டிருக்கேன் இப்போ வரைக்கும். சொல்டி அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்கிற அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அப்படியே அவங்களோட இடுப்பை அப்படியே பிடிச்சி அவருக்கு கிட்டக்க அப்படியே நெருக்கிறாரு. அப்படிங்கிறீங்க? இப்போ என்ன, நீ எடுத்த புடவை என்னன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ கட்டியிருக்க புடவை என்னன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். சொல்லு. அப்போ அப்படியே தூக்கி விட்டு எறிஞ்ச, இப்போ அந்த புடவை எப்படி எடுத்தியா? நிஜமாக என் மேலே காதல் கீழ் இல்லைன்னு மட்டும் சொல்லாத, சரி டென்ஷன் ஆகிடுவேன் நான். இந்த பார், இதோட ஆன்சர் ரொம்ப சிம்பிள். நீ என்ன தான் கெடுத்து கொடுத்த இருந்தாலும் அந்த சாரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீ எடுத்து கொடுத்தங்கிறதுக்காக ஒரு நல்ல சாரியை எனக்கு மிஸ் பண்ண விருப்பம் இல்லை. அதனால தான் அதை எடுத்தேன். சரி, ஓகே, நீ எடுத்தது ஓகே, எல்லாம் ஓகே. அதை ஏன் பர்டிகுலராக இப்போது இந்த கல்யாணத்துக்கு கட்டணும்? நம்ம போனதே பேசிக்காக எல்லாருமே அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே புடவே எடுத்தது. இதை நீ ரேண்டமாக ஏன் நீ நாளைக்கு கூட கட்டியிருக்கலாமே. அது ஏன் கரெக்டாக இன்றைக்கி காலையில் கல்யாணத்தில் கட்டணும்? ஆசை இல்லாமையா? என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும் தானே கட்டினேன். அது ஒரு புடலங்க அவன் கிடையாது. முதல்ல என் கிட்டப்லேருந்து கையை கெட்டுக்கிறியா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அந்த கையை நவுத்தி விட பார்க்குறீங்க. பட் ஹி இஸ் ஸ்ட்ராங், லைக் ரொம்ப நல்லா கிரிப்பாக பிடிச்சிட்ருக்காரு. ஸோ தட் உங்களால் மூவ் பண்ண முடியல. அப்படியே அந்த கைகள் க்ளோஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டக்க வந்து முதுகு கிட்டக்க வந்து அப்படியே இன்னும் நல்லா இறுக்கிடுச்சு. லைக் கேப்பே இல்லை உங்களுக்கும் தேக்கும். இந்த செஸ்ட்டெல்லாம் அப்படியே ஒட்டிட்டு உரசிட்ருக்கிற மாதிரி தான் வந்துட்டுருக்கு. முதல்ல தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை வச்சு நீங்கள் அவரோட செஸ்ட்டை வச்சு ரெண்டுத்தையும் வச்சு அப்படி புஷ் பண்ணுறீங்க. பட் புஷ் பண்ண அவர் இன்னும் நல்லா க்ளோஸராக அணுகிறாரு. மூச்சு விடவே சிரமமாக இருக்கு. ஏன் இப்படி பண்ணுற? பதில சொல்லடி, நானே விடுறேன். என்ன பதில்? கேட்டதுக்கு ஆனால் பதில் தான், வேற என்ன புதுசாக கேட்டுற போகிறேன்? பார், நான் வேணுக்குனே கட்டல. அது இந்த ஈவெண்ட்டுக்கு கட்டினா நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு தோணுதால தான் கட்டுறேன், சரியா? வேறு ஒன்றும் கிடையாது. நீ நினைக்கிற வரைக்கும் ஒரு மண்ணும் கிடையாது. தயவு செஞ்சு இதை பற்றி பேசுகிறது விட்றியமால. நிஜமா உனக்கு எனக்கு பிடிக்காது அப்படிதானே? பிடிக்காது. ஆமாம், பிடிக்காது தான். என்ன இப்போ? என்னடா சிப்ப தள்ளிப்ப அப்படி சொல்லிட்டு ஒரு வழியாக தள்ளி விட்டுட்டு நீங்கள் அந்த இடத்தோட போகிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே வெடுக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே சேத்தோட உங்களை வச்சு அணைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக குனிஞ்சு ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களை அப்படியே பார்க்குறாரு. ரொம்ப ஜூமில் இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரோட ஃபேஸும். நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்ன முத்தம் தானே, கொடுத்துட்டு போய் தொலை, உயிரை வாங்கி ஒழியாத போ அப்படிங்கிறீங்க. எப்படி பார்த்தா முத்தோன்னு நீங்களாவே ப்ரெடிக்ட் பண்ணுவீங்களா? உன்னை இந்த புடவையில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் கிட்டக்கு வந்து பார்த்தேன். வேறு ஒன்றும் இல்லை. நீ போகலாம்ல, ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ
தேவங்க அப்படியே உங்களை போக விட்டுட்டு அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் ஆனால் உங்கள் உதட்டில் அப்படியே கை வச்சுட்டு, நம்ம ரொம்ப தான் பண்ணுறோமோ, எப்பயும் பண்ணாதது கூட இன்றைக்கி பண்ணலை, இத்தனைக்கும் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்த புடவை தான் போட்டிருக்கேன், மொத்தம் கொடுக்காம ஒரு மாதிரி இருக்கேன். நானும் திருப்பியும் வாங்க நான் போகும்போது கையை பிடிச்சி இழுத்து மொத்தம் கொடுப்பான்னு நினச்சா ஏன் கொடுக்கல, என்னை அப்படியே விட்டுட்டான் அப்படி சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ கொஷின்ஸு. ஒரு வேளை நம்ம ரொம்ப தள்ளி விடுறதால வேறு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணிட்டு போயிடுவானோ, நம்மளும் அதுக்கு ஓவராக பண்ணுறோமோ அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நிறையா தாட்ஸு. தூக்கமே வரல. ஃபைனலி நீங்கள் திருப்பியும் தேவங்கோட ரூமுக்கு போகிறீங்க. அங்கே தேவங்கோட ரூம் க்ளோஸ்லலாம் இல்லை, லைட்டாக கதவை ஒரு கழிச்சு தான் சாத்தியிருக்கு. அப்பா தப்ப போகிற பழக்கம்லாம் இல்லை போலப்பா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு வரீங்க. அதான் நீங்களும் அவனும் யூஸ் பண்ண நிறைய பொருட்கள் இப்போ தான் இங்கே வந்து நீங்கள் வந்து அவரோட ரூமுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. பார்த்தா அந்த மரப்பாச்சி பொம்மை இருக்கும்னு சொன்னால் அந்த பொம்மையோட இன்னொன்று ஒரு செட் அவர் வச்சுருக்காரு. அதை பார்க்கும்போது உங்களுக்கே அறியாமல் ஒரு சிரிப்பு வருது உங்களுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்டை நினச்சி பார்க்குறீங்க. தென் ஃபைனலி பார்க்குறீங்க நிறையா டாய்ஸு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய வித்தியாசமாக இருக்குது. விச் வாஸ் லைக் உங்களுக்கே அது என்ன, அது சும்மா அவர் வச்சுருந்த டாய்ஸா அது இதுன்னு கூட தெரியாமல் நீங்கள் அப்படியே சும்மா பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பெட்டில் அப்படியே தலைக்காணியை கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்ருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கார் புள்ள. ஒரு ஒயிட் கலரில் பைஜாமா மாதிரி போடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு அதை நல்லா கால் அப்படியே அந்த பில்லோவில் தூக்கி அப்படியே போட்டு அப்படி கட்டி பிடிச்சிட்டு தூங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பில்லோவை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு புள்ள தூங்குது. மூஞ்சி என்ன தெரியல, அந்த சைடு இருக்கா இரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் முடி இருக்கும்ல, அந்த நுனியில் இருக்கிற முடி இருக்குல்ல, அதை வச்சு அப்படியே நீங்கள் அவரோட ஃபேஸில் வச்சு அப்படியே தேய்ச்சிருந்துருப்பீங்க. ஒரு மாதிரி கூசிந்துருக்கும். அந்த மனுஷன் இந்த சைடில் அப்படியே திரும்பியிருப்பார். வெடுக்குன்னு நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிருந்துருப்பீங்க. இப்போ பொறுமையாக அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க. தேவங்க இந்த சைடில் அப்பாடா இப்போ மூஞ்சி தெரியுது. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, நானும் உன்னை லவ் பண்ணுறேன். ஆனால் என்னமோ தெரியல, உன்கிட்ட கடுப்பாக தான் பழகணும்னு தோணுது, ஒரு மாதிரி எரிச்சலாக பண்ணணும்னு தான் தோணுது. அது ஆட்டோமேட்டிக்காக வருது. ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். தெரியல. ஏய் எனக்கு எவ்வளோ கொழுப்ப, எவ்வளோ தைரியம்டா, எனக்கு நீ இன்னைக்கு முத்தம் கொடுக்காம நீ மட்டும் எனக்கு என்ன விட்டுருப்ப. அண்ணா கொழுப்பா, உனக்காக தான் அந்த புடவை கட்டியிருந்தேன்னு உனக்கு தெரியாது. நான் என்ன நொண்டி ரீசன் சொன்னாலும் சரி, உனக்கு அது தெரியும்ல, அப்புறம் என்ன இழுத்து முத்தம் கொடுக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு சும்மா பேசிட்டு இருக்கேன். லூசாடா நீ. ஒரு பொண்ணு இதுக்கு மேலே என்னதான் ஹிண்ட்டு தருவாளாம். சரியான டியூப் லைட் விளக்கமாரா இருக்கு, தலையிடுது. அடுத்த லைட்டாக பண்டில் அடிச்சுக்கிங்க. அதனால் நீ கொடுக்காததை நான் கம்ப்ளீட் பண்ண வரேன். ஹார்ட் வேறு படப்படன்னு இருக்குது. உனக்கும் இப்படி தான் இருக்குமா எனக்கு முத்தம் கொடுக்கும் போது? இல்லை அது கேஷுவலாக இருக்குமா? ஒரு வேளை நான் முத்தம் கொடுக்கும்போது அதனால் நீ ஏந்திரிச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது? இல்லை நீ நல்லா அசந்து தூங்குற. தேவங்க யோசிச்சு பாரு, உனக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, இந்த தலைக்கணை மாதிரி தானே என்னையே என் மேலே காலை போட்டுட்டு படுத்து தூங்குவ. நல்லாயிருக்கும். அது ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும்ல. அப்படியே நீங்கள் யோசிக்கிறீங்க, நீ லூஸு, அவன் எழுந்திரிச்சிட போகிறான், முதல்ல சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, பொறுமையாக அவரோட ஃபேஸ் கிட்ட போகிறீங்க. லைட்டாக அவரோட கன்னத்தை அப்படியே பிஞ்ச் இந்த சென்ஸ் லைட்டாக தொட்டு பார்க்குறீங்க. பட் எழுந்திருக்கிற மாதிரி இல்லை, நல்லா தூங்கிட்டுருக்காரு. அப்பா நல்லா தூங்கிட்டுருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திருப்பியும் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு உங்களோட மூச்சு காற்று அவரோட அப்படியே மூக்கு கிட்டக்க அப்படியே படுற மாதிரி இருக்குது. ஈவன் தான் அந்த மனுஷன் நல்லா தான் தூங்கிட்டுருக்காரு. ஃபைனலி
அப்படின்னு சொல்லிட்டு தேய்க்கு ஒரு முத்தம் வைக்கிறீங்க. அவர் லைட்டாக சினுங்கியிருப்பார். அப்படியே பொத்துன்னு நீங்கள் அப்படியே போகலான் இருக்கும்போது உங்களோட கை இருக்குல்ல அதை பிடிச்சிட்டாரு. மாட்டினண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்டுபிடிச்சிட்டானா, இதில் எதுவுமே சொல்லவே முடியாதே, மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா பிள்ளை தூக்கத்தில் தான் கையை பிடிச்சிருக்கு. தூக்கத்தில் தான் கையை பிடிச்சியா, ஒரு நிமிஷம் எனக்கு கல்லை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்தே இருக்கீங்க. முதுகு வலிக்குது. அப்படியே பொறுமையாக அந்த பில்லோ இருக்கும்ல, அவர் காலில் வச்சுருந்தார்ல, அந்த பில்லோவை எடுக்கிறீங்க. அதை அப்படியே உங்கள் தலைமாட்டில் வச்சு அப்படியே தூங்கிட்டீங்க தூக்கம் வந்ததால். ஸோ மார்னிங் ஒரு 5:30 6 ஆகிருக்கும். இப்போ வரைக்குமே அந்த மனுஷன் உங்கள் கையை வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் நல்லா அசந்து தூங்கிட்டீங்க. நீங்கள் மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு தெய்வம் தான் எழுந்திருக்கிறாரு. எழுந்திரிச்சு பார்த்தா ஒரு கை இதுலேயோ ஒன்றத்தில் மாட்டியிருக்க மாதிரி இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது உங்கள் கை. ஓகேவா? அப்படியே லைட்டாக குனிஞ்சு பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே கீழே உட்காந்த மேனிக்கே அப்படியே நீங்கள் தூங்குற மாதிரி இருக்குது. அவரை இவ எப்படி என் ரூமில்? நானே அவன் ரூமுக்கு போனால் வாழ்னு திட்டி வெளில அனுப்புவா, எப்போ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. அப்படி சொல்லிட்டு ஏந்திருக்கிறீங்க. டக்குன்னு கண்ணை முட்டாரு. ஐயோ நான் இங்கே தூங்கிட்டேனா, வேஞ்சிட்டானா அப்படி சொல்லிட்டு வெடுக்க எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. தூங்கிட்டு இருக்காரு. நல்லா வேலை அவன் எழுந்திருக்கலாம், வா போயிடலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கையெடுக்கிறீங்க. ஆனால் க்ரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவன் வேறு கையப்படவே மாட்டோம், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. தேவம் அப்படியே கண்ணை முழிக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. வேணுங்கன்னே கண்ணை முழிச்சிட்டாரு. அவர் அப்படியே என்னது அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா கீழே நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. வயன் நீயா அப்படிங்கிறாரு. ஆமாம். நீ எப்போ இங்கே, எதுக்கு வந்த? நான் ஒரு ரூமுக்கு வந்தாலே திட்டுவேன், ஏன் ரூமுக்கு வந்திருக்கேன், என்ன ஆச்சு? அது பேய்க்கனவு. ஆமாம், பேய்க்கனவு வந்துச்சு. பயத்தில் உன் கூட படுக்க பயமாக இருந்தது, அதான் சரின்னு கீழே படுத்துட்டு இருந்தேன். கையை பிடிச்சா தானே பக்கத்தில் நம்ம யாராவது இருக்காங்கன்னு சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவோம், அதனால தான் உன் கையை பிடிச்சேன், வேறு ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அவ்வளோதானா? சரி, ஓகே, நான் நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு தூங்கு சரியா? சரி. நீ எதுவும் தப்பாலாம் நினைக்கலல்ல? எதுவும் தப்பாக நினைக்கலடி. சரி, ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். நிஜமாக நான் சொல்கிறது எல்லாத்தையும் அவன் நம்புகிறானா இல்லை நம்புகிற மாதிரி நடிக்கிறானா, என்னதுன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் அப்போ தான் அவரோட ரூமை விட்டு வெளில வர போகிறீங்க. வயன் அப்படி சொல்லி நீங்கள் திரும்புறீங்க. சொல்ல மறந்துட்டேன். நாளான்னைக்கு உனக்கு எனக்கு கல்யாணம். சரி அப்படி சொல்லி நீங்கள் போகிறீங்க. அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏன்னா ஆமாம், நாளான்னைக்கு, அதாவது 25ஆம் தேதி உனக்கும் எனக்கும் கல்யாணம். யாரை கேட்டு கல்யாணம் முடிவு பண்ணுற? கல்யாணத்தில் எனக்கு விருப்பமே இல்லை. நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு நான் கேட்கவே இல்லை. நான் உனக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறேன், புரிஞ்சதில்ல? ஏய், எதுக்கு நீ என்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லணும்? என்னோடய ஒப்பீனியன் முதல்ல நீ கேட்கணும். ஏன்னா கல்யாணம் பண்ண போகிறது என்ன தானே வேணா? அப்போ என்ன தானே நீ என்கிட்ட கேட்கணும்ல. எனக்கெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை. கல்யாணம் வேணால் நீ வேணால் தனியாக பண்ணிக்கோ, என்னாலாம் உன்னை கல்யாணம் பண்ண முடியாது. சரி, ஓகே. நாளான்னைக்கு வெள்ளிக்கிழமை உனக்கும் எனக்கும் கல்யாணம். வருவ
நீ வரலன்னா எனக்கு உனக்கே தெரியும் பேசிக்காக நான் வந்து இந்த ஊர்லேயே நல்லா ஃபேமஸான ஆள். என் பின்னாடி நிறைய பேர் விழுவர இருக்கிறாளுங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் எது நமக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கிற பீஸாக பார்த்து சதக்குன்னு தாலி கட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நான் உன்னை எந்த அளவு கன்வின்ஸ் பண்ண முடியுமோ ஐ டிட் இட். ஆனால் நீ அதை காதலே வாங்கலைங்கும் போது ஐ கான்ட் டூ எனிதிங். என்னை மிரட்டுறியா, பிளாக்மெயில் பண்ணுறியா, நீ யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்க, எவ்வளோ வேணால் கல்யாணம் பண்ணிக்க, ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிதிங். ஓகே, எதுக்கு இப்போ கொந்தளிக்கிற, எதுக்கு இப்போ கோவப்படுற? நான் இப்போ வந்துட்டு கேஷுவலாக தானே பேசிகிட்டு இருக்கேன். நான் கோவப்படலையே. கோவம் வருது, எனக்கு நல்லா தெரியுது ஒய்யன். கோவப்படாத, கூலாரு. உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு நீ வரவே வேண்டாம். ஐயோ சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் நம்ம இது இருக்குல்ல கோவில், அந்த இது என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். சரி. ஆமாம், எதுக்கு இப்போ வேணாங்கிற? நீ பயப்படணும்னு அவசியம் இல்லை. நான் உன்னை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையே. உனக்கும் எனக்கு கல்யாணம்னு சொன்னேன். வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா லாஸ் உனக்கு தான்ப்பா. அப்புறம் உட்காந்துக்கிட்டு அப்புறம் இன்ஃபர்மேஷன் வேறு நான் ஒழுங்காக சொல்லணும்னு நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. நம்ம அம்மன் கோயிலில் கல்யாணம் தெரியும்ல, சின்ன வயசில் கூட நீ நானும் சேர்ந்து விளாண்டுருக்கோமே, அதே கோயில் தான். வெள்ளிக்கிழமை நாளான்னைக்கு கல்யாணம். ஓகே, பை. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன். நீ என்ன வேணால் பண்ணிக்க, எவ்வளோ வேணால் கல்யாணம் பண்ணிக்க, ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிதிங். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக இருக்காரு. அடிக்கிற மாதிரி போயிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு வெளில போகிறீங்க. எவ்வளோ தைரியம் அவனுக்கு! கல்யாணமாமே, யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு என்ன வந்துச்சு? நீ தான் உட்காந்துட்டு வையன்னு சொல்லிட்டு என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்த. நான் ஒன்றும் கிடையாது. உனக்கு வேணா நீ எவ்வளோ வேணால் கல்யாணம் பண்ணிக்கா, எவ்வளோ இருந்தாலும் அவள் சுமாராக தான் இருப்பான். என் அழகுக்கெலாம் மிஞ்ச முடியுமா? என் அழகை தாண்டி எவ்வளவுமே வர வாய்ப்பே இல்லை. போய் ஏதாவது நலஞ்சதை போய் கல்யாணம் பண்ண, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. லைக் அன்னைக்கு அந்த மார்னிங்லேருந்து நீங்களாகவே இல்லை. உங்கள் அம்மா வந்து ஏதாவது கூப்பிட்டு கொஷின் கேட்டாலோ, இல்லை அந்த வேலை செய் இந்த வேலை செய்யன்னு சொல்லிட்டு சொன்னாலோ அதுக்கு நீங்கள் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் உங்களோட நினப்பு எல்லாமே ஒரு வேளை வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவானா, எந்த நேரத்தில் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேனிக்லேயே நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இவ இப்படி இருக்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கா, என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எல்லாருமே என்ன தாண்டி ஆச்சுன்னு அவங்க ஷோல்டரை பிடிச்சி குலுக்குறாங்க. என்னம்மா, என்னடி ஒரு மாதிரி நிற்கிற, என்ன தான் ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. ஏன், என்னது? போ ஏதோ பண்ணி தரப்போ, மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே போகிறீங்க, உங்கள் ரூமில் போகிறீங்க, உட்காந்துருக்கீங்க, யோசிக்கிறீங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. லைக் உங்களுக்கு தலையே வலிக்குது. சீதா வரா. ஏன்னா உங்கள் அம்மா வந்து கேட்டிருப்பாங்க இதை மாதிரி சீதாட்ட. அவள் என்னான்னு தெரியல, ஒரு மாதிரியாகவே இருக்கா, ஏதாவது உடம்பு சரியில்லையான்னு ஒரு எட்டு போய் ஒயனை போய் பார்த்துருவாயம்மான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவளுமே ஒரு ரூமுக்கு வரா. வந்துட்டு ஒயன் என்னடி ஆச்சு அப்படிங்கிறா. ஒன்றும் இல்லையே, நீ பார்க்க ஒரு மாதிரி இருக்கேடி, என்னடி ஆச்சு, ஏதாவது இருந்தால் சொல்லு, நான் என்னன்னு பார்க்குறேன். அதான் தெய்வம் அங்கே எனக்கு கல்யாணம் சொல்லி இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறான்டி. தெய்வங்க கேட்டானா? அதுக்கு நீ என்ன சொன்ன? ஓகே சொல்லிட்டியா? எப்போ கல்யாணம்? நாளான்னைக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி. நான் ஓகே சொல்லலை அந்த கல்யாணத்துக்கு. எது? ஏன் நீ ஓகே சொல்லலை? லூஸா நீ? தேவ் மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறதுக்குலாம் கொடுத்து வச்சுருக்கணும். லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத, உன் கோவத்தை தூக்கி குப்பையில் போடு. அவள் யாராவது தேவ் வந்து நம்மளுக்கு கல்யாணம் லவ் சொல்லிட மாட்டானா, நம்ம லவ் அக்செப்ட் பண்ணிட மாட்டானா அப்படின்னு பேயா நான் அலையிறாளுக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், உன்னை விட அழகாக இருக்கிற பொண்ணுங்கள்லாம் இந்த கிராமத்தில் நிறைய பேர் இருக்கா. எவ்வளவுக்கு ஓகே சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நீ நினச்சா கூட தேவங்க பிடிக்க முடியாதுடி.
அப்படியே அவளை பார்க்குறீங்க. நிஜமாக உனக்கு தேவங்க மேலே ஆசை இல்லையா? நானே உன் கண்ணில் நிறைய தடவை பார்த்துருக்கேன். நடிக்காத வயன். உனக்கு அவனை பிடிச்சிருக்கு தானே? உண்மையை ஒத்துக்கோ. உனக்கு அவனை பிடிச்சிருக்கு தானே? இல்லை, எனக்கு அவனை பிடிக்காது. அவன் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போகிறான். எனக்கு என்ன வந்தது? அவன் லைஃபு, அவன் டிசிஷன். நான்லாம் ஒத்துக்கலை. அப்படியே நீங்கள் போயிட்டு படுத்துட்டீங்க. பையன், நீ எதுவும் பேசாத ப்ளீஸ். எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இஷ்டம். அப்படியே சொல்கிற அந்த பொண்ணை அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டு அவங்க அம்மா வந்து கேட்பாங்க, ஏதாவது சொன்னால அவள் அப்படி சொல்லி கேட்பாங்க. தலைவலிக்கு தான், அதனால் படுத்துருக்கா அத்தை அப்படின்னு சொல்லி சொன்னதும், அப்படியா, சரி ஓகேம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த டேவும் ஆச்சு. ஸோ நாளைக்கு அவர் சொன்ன நாள், அதாவது வெள்ளிக்கிழமை கல்யாணம். ஸோ தட் டைம் தேயோங் வந்து உங்கள் ரூமுக்கு வராரு. நீங்கள் ரூமை விட்டு வரவே இல்லை. சாப்பாடெல்லாம் உங்கள் ரூமுக்கு தான் வருது. சில சாப்பாடெலாம் ரொம்ப கம்மியாக எடுக்கிறீங்க, சில சாப்பாடெலாம் நீங்கள் தொடவே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. தட் டைம் தேயோங் வராரு. வந்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படிங்கிறாரு. டக்குன்னு ஒன்றுமே நடக்காத மாதிரி, நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு? நீ பார்க்க வியர்டாக இருக்கேன்னு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. என்னாச்சு உனக்கு? ஏதாவது பிரச்சனையா? நான் ஏதாவது உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா? நான் எதுவும் தப்பாக சொல்லலையே. ஏதாவது உன்னை பேசினது ஹர்ட் ஆச்சா? நீ பேசுகிறதுலாம் நான் மனசுக்குள்ளெல்லாம் எடுத்துக்கவே மாட்டேன். நீ பேசுகிறது எனக்கு ஹர்ட் ஆகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நான் அதை பெருசாக எடுத்துக்கிட்டால் தானே எனக்கு ஹர்ட் ஆகுறதுக்கு. எனக்கு நிஜமாகவே உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் படுத்திருக்கேன். உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? நீ இந்த இடத்த விட்டு போறிய முதல்ல. நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறல்ல. எவ்வளோ ஒருத்தைய கல்யாணம் பண்ணுறதுக்கு இப்போ எதுக்கு என் ரூமில் வந்து நிற்கிற? போ, உன் வருங்கால ஒய்ஃபை தேடி போ. எதுக்கு என்கிட்ட நின்றுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிருக்க? இப்போ கூட ஒத்துக்க மாட்டல. சரி ஓகே, இந்த பார், இதோ இருக்குது நாளைக்கு கல்யாணம் புடவை. இதில் ஜுவல்ஸுமே வச்சுருக்கேன். போட்டுட்டு காலையில் 6 to 7 கல்யாணம். மறக்காமல் வந்துடு. அவனை எதிர்பார்த்துட்ருப்பேன். நான் வரலனா கல்யாணம் நின்றுடுமா? நிற்காது. ஊரில் சுனிதான்னு ஒரு பொண்ணு இருக்கா. பார்க்க நல்லா தான் இருப்பா. அது ஒரு 5 வருஷமாக நான் லவ் பண்ணிட்டு இருந்துச்சு. நான் தான் ஒன்றை மனசில் வச்சுட்டு அதுக்கு எதுவும் பெருசாக சொல்லலை. அதுக்கப்புறம் இஷ்டம். அந்த இடத்த விட்டு அந்த மனுஷன் கிளம்பிட்டாரு. நீங்கள் அப்படியே உங்களுக்கு இன்னும் ஹார்ட் பட் 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 பட்டுன்னு நடிக்குது. சுனிதாவா அப்படி சொல்லிட்டு கடைன்னு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு சுனிதா அப்படிங்கிற ப்ரொஃபைலை பார்த்துட்ருக்கீங்க. அந்த அளவு கிடைக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, உங்கள் அத்தை பொண்ணு இருக்கால, யார், சீதா. ஸோ சீதாவோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவங்க இருப்பார். ஸோ அப்படி போய் பார்த்ததில் அந்த தேவங்கோட ஐடி உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ தேவங்கோட ஐடியை யார் யாரெலாம் ஃபாலோ பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்கும்போது அதில் அந்த சுனிதாவோட அந்த பொண்ணோட ஐடி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ பார்க்குறா, ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஆக்சுவலாக அது ப்ரைவேட்டில் தான் இருக்குது அந்த அக்கௌண்ட்டு. ப்ரொஃபைல் ஃபோட்டோ மட்டும் அந்த பொண்ணோட ஃபேஸ் இருக்குது. பார்க்க செம்ம அழகாக இருக்குது. ஒயிட்டாக நல்லா மூடி நீட்டமாக அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. என்னோட முடி ஒன்றும் நீட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் பார்க்க அழகாக தான் இருக்கா. ஒரு வேளை தேவம் கல்யாணம் பண்ணிப்பானா என்ன? அவன் யாரை கல்யாணம் பண்ணா எனக்கு என்ன? நான் எதுக்கு இதெல்லாம் யோசிச்சுட்ருக்கேன்? நீங்கள் அப்படியே போய் தூங்குறீங்க. அதை நினச்சிட்டே தூங்குனதால வேணுமோ கனவுல ஃபுல்லாக சுனிதா வந்து சுனிதாக்கும் தேவங்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி வருது.
டபக்குன்னு பயத்தில் அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துட்டீங்க. ச ச ச ச இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு மடத்தனம், உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு. ஆனால் லூசுத்தனமாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்களேன். அவர் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறாரு, புடவை கிடவெல்லாம் கொடுக்குறாரு, அதை பார்த்துட்டே இருக்கீங்க, அந்த புடவை பார்த்துட்டே இருக்கீங்க, அதை தொடல எதுவும் பண்ணல, அப்படியே இருந்துகிட்ருக்கு. ஸோ தட் நைட் முடிஞ்சிருச்சு. ஆனால் தெய்வங்க அன்றைக்கி நைட்டு உங்கள் ரூமுக்கு வரல. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. உங்களுக்கு என்ன தூக்கம் வருது? நீங்கள் தான் பயத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கீங்களே. 12 மணிக்கு ஒரு தடவை, அப்போ 1 மணிக்கு ஒரு தடவை, 2 மணிக்கு ஒரு தடவை என்னமோ அலாரம் வச்ச மாதிரி டன்னு 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 எழுந்திரிச்சிட்ருக்கீங்க. ஒரு 5 மணிக்கு மேலே சுத்தமாக தூக்கமே வரல. ஹார்ட் பீட் மட்டும் டப்ப 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 டப்பன்னு அடிக்குது. என்னமோ சத்தம் வேறு கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. பார்த்தா தெய்வங்களோட ரூம் இருக்கும்ல, அந்த இடத்துல இருந்தால் சத்தம் வருது. நீங்கள் அப்படியே பொறுமையாக ஒளிஞ்சிட்டு தேவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா அவன் வேஷ்டி சட்டெல்லாம் கட்டிகிட்ருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்காகி பார்க்குறீங்க. ஸோ குளித்து முடிச்சுட்டு வேஷ்டி சட்டை கட்டிட்டு அவர் ரெடி ஆகிட்ருக்காரு. உங்களுக்கு பேனிக்கில் இருந்துகிட்ருக்கீங்க, பயத்திலே இருந்துகிட்ருக்கீங்க. கடன்னு உங்களோட ரூமுக்கு போயிட்டு அப்படியே கதை சத்திட்டீங்க. இப்போது அவர் அப்படியே எழுந்திரிச்சிட்டு வந்துட்டு பொறுமையாக உங்களோட ரூமுக்கு தான் வர்றாரு. ஆனால் நீங்கள் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்க. அவர் அப்படியே ஒன்றுமே பண்ணல, திருப்பி அப்படியே கதவை சாத்திட்டு போயிட்டாரு. ஒரு வார்த்தை கூட கூப்பிடவே இல்லை. அவன் நிஜமாவே அந்த சுனிதா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குப்பானா? அப்போ இத்தனை நாள் என்னை ஃபாலோ பண்ணி என்னை இரிட்டேட் பண்ணி லவ் பண்ணுறேன்னு சொல்லி முத்தெல்லாம் கொடுத்தியடா, அதெல்லாம் இப்போ ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம டென்ஷன் ஆகிட்டு கடன்னு புடவை கட்டுறீங்க. நல்லா நக்கப்படுங்கிற மாதிரி நல்லா கொஷின் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புடவை கட்டி ஜுவல்ஸ்லாம் ஓரளவு தான் போடுறீங்க. ஏன்னா மனசு தான் சரி இல்லைல்ல, நம்மளை ஏமாற்றிட்டான் அப்படி சொல்லிட்டு அதனாலேயே நீங்கள் அந்தமாரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு 4-5 ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு தென் ஆஃப்டர் தட் அப்படியே போகிறீங்க. அவர் சொன்ன மாதிரி 6 to 7 கல்யாணம். மணி வந்து 6:55 அந்த மாதிரி இருக்கும். கடன்னு ஓடுறீங்க. உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நடந்த மாரிக்கே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. தேவங்க ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் யூ தேர். அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, யூ வில் கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டே இருந்துகிட்ருக்காரு. இங்கே உங்களுக்கு பயம் வந்துகிட்டே இருக்குது. எங்கே நம்ம இல்லைன்னா நம்மளை வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவானா அப்படின்ற ஒரு பயம். குடுன்னு ஓடுறீங்க. ஸ்லிப்பாகி சாரி தடுக்கி பொத்துன்னு கீழே விழுந்து முட்டியில் அடிபட்டு முட்டிலேருந்து ரத்தம் வந்து ஈவன் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. யூ ஜஸ்ட் ரேன், போய் ஓடிட்டுருக்கீங்க. அங்கே ஃபைனலி நீங்கள் அந்த கோயிலுக்கு போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கிட்டு அங்கே பார்க்குறீங்க. அங்கே அவர் சொன்ன மாதிரி எந்த பொண்ணும் கிடையாது. ஆனால் மணமேடையில் அவர் அப்படியே வெயிட் பண்ணுறாரு, உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு, என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிடுவியா? எங்கே என் சக்காலத்தி? எங்கே அந்த சுனிதா சானியை? எங்கே அவ? சொல்லுடா சொல்லு, எங்கடா அப்படின்னதும் அவர் டக்குன்னு எழுந்திரிச்சு நின்றுட்டு அப்படியே உங்களே பார்க்குறாரு. லொட்டுன்னு அப்படியே பொல்ட்டுன்னு ஒரு அறை. என்னை தாண்டி வர்ற எவ்வளையாவது நீ பார்த்த உன்னை அவ்வளோதான். என்ன என்னை தாண்டி வேற ஒருத்தையை நீ கல்யாணம் பண்ணிடுவியா? இல்லை பண்ணாதான் விட்டுருவேண்ணா? எங்கடா விழிச்சு வச்சுட்ருக்கேன் சுனிதா ஸ்தானின்னு சொல்லி தொலை அப்படி சொல்லிட்டு அதாவது தேவங்களோட காலரை பிடிச்சி கேட்டுட்ருக்கீங்க. பையன் முதல்ல அந்த பேனிக்லேருந்து வெளில வந்துட்டு சுற்றி முற்றி பார். உன்னை தாண்டி இங்கே வேறு எந்த பொம்பளை பிள்ளையாவது இங்கே நிற்கிதான்னு பார்ப்போம். நீங்கள் அப்படியே தான் பார்க்குறீங்க. பார்த்தா அவரோட கசின்ஸ், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்காங்க. கேர்ள்ஸுன்னு சொல்லிக்கிற மாதிரி அந்தளவு யாரும் இல்லை. பொறுமையாக அவரோட ஷர்ட் அப்படியே கையிலேருந்து விடுறீங்க. கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறவர். பா மாட்டோம். பண்ணிக்கலாண்டி, முடியாது. ஒரு வார்த்தை
என் ரூம் வரைக்கும் வந்தோல்ல, என்னை எழுப்பி விட்டு வாடி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அழைச்சிட்டு தரன்னு போகிறதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? நீ இழுத்துட்டு போனால் நான் வேணான்னு சொல்லிடுவேண்ணா. ஏன் உனக்கு தெரியும்ல, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? டக்குன்னு அந்த மனுஷன் உங்களை ஹக் பண்ணிட்டு தெரியும், அப்புறம் அப்புறம் ஏன் இப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு லொட்டுன்னு முதுகில் அடிக்கிறீங்க. நாழியாருது அப்படி சொல்லிட்டு இங்கே ஐயர் சொல்கிறாரு. தோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக உட்காடுறீங்க. கொழுப்பு தான், ஏன் தான் இப்படி பண்ணுறியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுருப்பீங்க. சிவா கல்யாணம் பண்ணலாம் முடியாது போ. அப்புறம் எதுக்குடி நான் கொடுத்த புடவை எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து அதில் கூட மேக்கப்பில் பண்ணியிருக்க? கல்யாணம் லைஃப்பில் ஒருத்தவங்களுக்கு ஒரு தான் நடக்கும், அதில் நான் ஸ்பெஷலாக இருக்க வேணாமா? அதனால தான். ஸோ க்யூட்டிடியை பொண்டாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைக்கிள் பண்ணுவார். நாழியாருது அடிச்சுட்டு அந்த ஐயர் சொல்கிறாரு, ஐயரே மந்திரத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க சொல்லும்போது அப்படியே பக்கத்தில் சைடில் உட்காந்துருந்துருப்பீங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கு தேவங்கும் ஃபைனலி கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு. அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன நேரத்தில் உங்களுக்கும் அவருக்கும் சிறப்பாக கல்யாணம் நடந்து முடிந்தது. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் நீங்களும் தேவங்கும் வீட்டுக்கு போகிறீங்க. ஒரு ஒரு ஹாஃப் ஆஃப் த பீப்புள் எழுந்திரிச்சிட்டாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 8 மணி இருக்கும். எல்லாருமே வாசலுக்கு வாயேன், வாசலுக்கு வாயேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாம் வாசலில் வந்து கூடி நின்று பார்த்தா தேயம் நீங்கள் கல்யாணம் ஆன மாதிரி கல்யாண கோலத்தில் கழுத்தில் தாலியோடு வந்து நிற்கிறீங்க. எல்லாம் ஆன்னு பார்க்குறாங்க. ஆனால் தேவங்களோட அம்மாவுக்கு ஷாக்கிங்காக இருந்தாலும் கூட ஷீ நோ அபவுட் தட். லைக் 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு வருத்தம் என்னென்னா, புள்ள நம்மள்ட்ட சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, அது அப்படி. இங்கே எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுங்க 2 கல்யாணம் பண்ணாதான் ஒரு வகையில் அவங்க சந்தோஷமாக தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஸ்டில் உங்கள் அப்பா அம்மா, அதாவது என்னோட அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. தெய்வங்களோட அம்மாவுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இதை எதுவும் வெளியில் வச்சு பேச வேண்டாம், உள்ளே நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில நிற்க வைக்க வேண்டாம், புதுசாக கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க இருங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஆரத்தி தட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஆரத்தி எடுத்து உங்களையும் தெய்வங்களையும் வர சொல்லியிருப்பாங்க. தென் நீங்கள் தெய்வங்க வந்து டைரெக்டாக உங்கள் அம்மா அப்பா கிட்டே போயிட்டு பேசுகிறாரு. அத்தை ஏதோ சொல்லாதப்பா, நீ சொல்லணும்னு நினச்சிருந்தா நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம், கல்யாணம் முடிஞ்சிட்டு சொல்லணுன்னு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை, இதான் உனக்கு வேணுங்கிறத பண்ணிட்டல்ல, விட்டுரு அப்படி சொல்கிறாங்க. இல்லைத்த, எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப. உங்கள் சண்டையில் எங்கள் வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் நினச்சேன். உண்மையை சொல்லப்போனால் பையனுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை. நான் பண்ண கட்டாயத்தில் தான் அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவங்க அம்மா எதுவும் சொல்லலை. அவங்க அம்மாவுக்கு ஆனால் தேவங்க ரொம்ப பிடிக்கும். பர்சனலி அந்த மனுஷனோட கேரக்டர் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். லைக் எல்லாருக்கிட்டையும் என்கேஜிங்காக இருக்கிறது, எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிறது, ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணி பேசாத மாதிரி இருக்கிறது, ஸோ பக்குவமாக பார்த்து பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல குணங்கள் அவருக்கு இருக்குது. எனக்கு உடனேலாம் அக்செப்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலிஸில் தாத்தா பாட்டிலாம் ரொம்ப குஷி, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. லைக் பேரன் பேத்தி வந்து அவன் சொன்ன மாதிரி பரவாயில்ல பொண்டாட்டி ஆக்கிட்டான், அவன் இந்த காலத்தெல்லாம் சொல்கிறான் அதெல்லாம் கேட்குறான், லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணுறான், ஏன் நம்ம தெய்வங்க அப்படி கிடையாது, இல்லை சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரைடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, அந்த அக்கேஷன் முடிஞ்சிச்சு, தாத்தா பாட்டியோட வெட்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கவுங்க நேட்டிவ், அவங்கவுங்க தொழில், அதேமாரி அவங்கவுங்க பிளேஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து அந்த இப்போ இருக்கிற வீடு இருக்குது தானே,
அந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறாரு. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் கேர்ள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, புருஷன் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் அங்கே தான் இருந்துட்டு இருக்கீங்க. இங்கே உங்கள் அம்மா அப்படியே உங்களே பார்க்குறாங்க. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ அமைச்சதில் தப்பு இல்லை. நான் அது தப்பு சொல்லவும் மாட்டேன். ஏன்னா அது உன் வாழ்க்கை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோவம் ஏன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். பெத்தவளா என்னை மதித்து என்கிட்ட உன் ஒப்பீனியனை சொல்லணும்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இன்ஃபர்மேஷனாவது சொல்லியிருக்கலான்னு தான் என் மனசில் தோணுச்சு. பட் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் தேவன் உன்னை நல்லா பார்த்துப்பான். சந்தோஷமா இரு. சாரிம்மா. பரவாயில்ல. பெற்றவங்களால் பிள்ளைங்களோட மனசை கஷ்டப்படுத்தி பார்க்க முடியாது. சந்தோஷமா இரு. சாரிம்மா. ஏய் பரவாயில்லடி, இருக்கட்டும். சாரிப்பா. பரவாயில்லம்மா. சரி கிளம்பலாங்க. பார்த்து சேஃபாரு. தேவங்க நல்லா பார்த்துக்கோ. அவன் நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும். அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ அவனை நல்லா டேக் கேர் பண்ண. உன் புருஷன் எந்த இடத்துல விட்டு கொடுத்துடாத. புருஷனோட இடம் தான் உன் இடம். எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சு நடந்துக்கோ. அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்துட்டு அப்புறம் நல்ல செய்தி சீக்கிரமாக சொல்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ டாட்டா பாபாயெலாம் சொல்லியாச்சு. லைக் இப்போது வந்து பார்த்திங்கன்னா தேயோங், நீங்கள், தேவங்களோட மாம் அண்ட் டேட், தாத்தா பாட்டி, தென் இன்னொன்று ஒரு ரிலேட்டிவ் 2 பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். தென் அவங்களோட ஒரு கிட்டு, ஒரு பொம்பளை பிள்ளை, அவ்வளோதான். இவ்வளோ தான் இந்த ஃபேமிலியில் இப்போதைக்கு இருக்கிறது இந்த வீட்டில். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, பொறுமையாக உங்களோட ட்ரெஸ் எல்லாமே இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்கீங்க. பிகாஸ் ஹஸ்பண்டோட ரூமில் வந்து எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணோம்ல. ஸோ உங்களோட ரூமும் தேவங்களோட ரூமும் ஒரு செவரு தான், பக்கத்தில் தான் இருந்துகிட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. தேவ் அப்படியே வந்திருப்பார். ஓய் பண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குனு கதை சாத்திருப்பார். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பியிருப்பீங்க. கல்யாணம் ஆன புதுசில். ஸோ புடவை தான் கட்டிகிட்ருக்கீங்க. பார்க்க அழகாக தலை குளித்ததால் இந்த ஒரே கேட்ச் கிளிப் மட்டும் போட்டுட்டு தலை நிறைய ஒரு 2 முழ பூ, உங்களுக்கு லாங் ஹேராக இருக்கிறதால 2 முழ பூ, நல்லா மேலே நெத்தியில் குங்குமம், கண்ணாடி வளையல் கையில் நிறையா, லைக் ஜுவல்ஸ்லாம் கொஞ்சம் போட்டு பார்க்க ஒரு மாதிரி இன்னும் க்யூட்டாக, இன்னும் அழகு எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி இருக்குது. போய் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே திரும்புகிறீங்க. அப்போது வந்து 1/2 ஆஃப் த பார்ட் ஆஃப் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட்டில் இருக்கும், வித் அந்த பூவுமே இருக்கும். நீங்கள் அப்படியே திரும்பும்போது அந்த மனுஷன் எவ்வளோ அழகாக இருக்கா என் பொண்டாட்டி அப்படின்னு பேன்னு பார்க்குறாரு. என்ன அப்படிங்கிறீங்க? ஏன்னா இங்கே உன் ரூமில் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாரு. பார்த்தா கண்ணு தெரியலையா? ட்ரெஸ் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஊருக்கு எங்கேயாவது போகிறோமா? லூசு, நான் இங்கேயே வச்சுருக்க முடியும் ட்ரெஸ்ஸை, ஒரு ரூமுக்கு எடுத்துகிட்டு வரோம்ல, அதனால் எல்லாத்தையும் பேக் பண்ணிருக்கேன். அது ஏன் பண்ணிகிட்ருக்க? அதெல்லாம் பண்ண வேணாம், அது இங்கே இருக்கட்டும். ஏன்? ஓ, உன் ரூமோட இடம் ஸ்பேஸ் நான் ஆக்குப்பை பண்ணிவிடுவேன்னு அடலூசிச்சு அது மாதிரிலாம் நினைக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நான் ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன், இன்றைக்கி வந்துடுவாங்க. இந்த ரூமில் ஒரு ஒரு ஹோல் போட்டு அதில் ஸ்க்ரீன் மாதிரி போட்டுடலாம். அதில் இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் உன்னோட ட்ரெஸ் அப்படியே இருக்கட்டும், என்னோடய ட்ரெஸ் அங்கேயே இருக்கட்டும். நீ அங்கே மாற்றுறதுல எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. ரூம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்ச மாதிரி இருக்கும்ல. கட்டில் எல்லாத்தையும் தூக்கிடலாம், ஒரு கட்டில் தான், அதெல்லாம் நான் மாற்ற மாட்டேன். நீ வேணும்னா உன் ரூமை நீ வார்ட்ரூமாக யூஸ் பண்ணிக்கோ, ட்ரெஸ் மாற்றுறதுக்கு அந்த மாதிரி. ஐடியா நல்லா இருக்கே அப்படிங்குவீங்க. நல்லா தான் இருக்குது, புரிஞ்சுதா? எல்லாத்தையும் எடுத்து வைக்காத,
கொஞ்சம் கொஞ்சம் பழைய துணி இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் மூடி வச்சுரு. ஏன்னா ட்ரில் பண்ணும்போது ஹோல் வரும்போது நிறைய டஸ்ட் வரும். ஸோ அதனால் பார்த்துக்கோ. இன்றைக்கி வர சொல்லியிருக்கேன், வந்துடுவாங்க. 2 நாளில் வேலை முடிஞ்சிடும். நீங்கள் அப்படியே கிட்டக்க போகிறீங்க தேங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னது பரவாயில்ல, நான் சொல்லாமே நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ்டா. அட இதில் எதுக்குடி தேங்க்ஸ்லாம்? புருஷனுக்கு யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா அண்ணா? பின்ன நீ பண்ணதை வந்து நான் வந்து நன்றி காட்டுறத பின்ன எப்படி சொல்கிறது? அதுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நிறைய வழி இருக்குது. என்னது அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே டபக்குன்னு அவங்க இடுப்பை பிடிக்கிறாரு. என்ன பண்ணுற நீ, வழியை சொல்கிறன்னு பார்த்தா என்ன? ஏய், இதுவும் ஒரு வழி தாண்டி. என்ன வழி? இப்படி சொல்லலாம், அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஹேர் இருக்கும்ல, அதை லைட்டாக பின்னாடி போட்டுட்டு அப்படியே உங்கள் நெக்கு இருக்கும்ல, ஸோ அந்த நெக்கில் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மோந்துட்டு அந்த மல்லிகைப்பூ வாசத்தோடு அப்படியே இந்த நெக்கில் அப்படியே முகிரும் போது அவ்வளோ நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸாக இருக்குது. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த உங்களோட ஷோல்டர்லேயே அப்படியே பொத்துன்னு மண்டையை வைப்பார். நீங்கள் அடுத்து சிரிக்கிறீங்க, இப்படி நன்றி சொல்லலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனோட ஹேண்டு அப்படியே பொறுமையாக அவங்க இடுப்பை பிடிச்சிட்டு அப்படியே டபக்குன்னு அப்படியே பிடிச்சி அமுக்கியிருப்பார். அப்படி சொல்லி நீங்கள் சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி சொல்லலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை மேலே போகுது. உங்கள் நன்றி எனக்கு நல்லா புரிஞ்சுது, போதும் போதும் கையெடு. ஹாய், நான் வைக்காமல் பின்ன யாரடி வைப்பா? கையை எடுங்க என்ன அப்படிங்கிறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படி இப்படின்னு இருந்தாங்க. நான் இப்போ வேறு லைசன்ஸ் ஃபுல்லாக என்கிட்ட இருக்குது. நீயே நினச்சாலும் தேங்க யாராலும் தடுக்க முடியாது தெரியுமில. நீங்கள் அப்படியே நான் தடுக்கலாம், தள்ளிப்போ யாரும் இருக்குது உங்களுக்கு அப்படியே. ஏய் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு, சாரி கைஸ், நான் கொஞ்சம் வெளியில் இருந்து டப் பண்ணுறேன், வீட்டில் இல்லை, நான் வெளியில் இருந்து நான் டப் பண்ணுறேன். பிகாஸ் 2 days ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால தான். பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து ஹாரன் அந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னா ஜஸ்ட் ஸ்கிப் இட். நானும் கொஞ்சம் நிறைய தடவை பாஸ் பண்ணி தான் நான் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஈவன் தோ நடுவில் வந்துச்சுன்னா ஐ கான்ட் டூ எனிதிங். ஸோ ப்ளீஸ் அக்செப்ட் தட் அண்ட் கொஞ்சம் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு என் வாய்ஸ் மட்டும் கேளுங்க, ஓகேங்களா? ஸோ பேக் டு த ஸ்டோரி. இங்கே வந்துட்டு அந்த மனுஷன் ஹீ ஜஸ்ட் புல் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ அப்படியே டபக்குன்னு புல் பண்ணிவிட்டு வாலில் அப்படியே உங்கள் தலைக்கு மேலே 2 ஹேண்டையும் அப்படி கிளிப் மாதிரி பிடிச்சிட்டாரு, ஒரு ஹேண்ட் வச்சு. நீங்கள் கையை விடு அப்போல்லாம் எதுவும் சொல்லலை. ஜஸ்ட் உன்னால் என்ன முடியும், வாட் யூ வாண்ட் டு ட்ரை, டூ ஆஸ் யுவர் விஷ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஜஸ்ட் ஸ்டே ஸ்டில் அந்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. இப்போது உங்கள் ஹேண்ட் வந்து நல்லா மேலே கிளிப்பாக இருக்கிறதால லைக் ஜாக்கெட் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்குது. அதுமாதிரி ஹிப்பு வந்துமே நிறைய ரிவீல் ஆகுற மாதிரி இருக்குது. கீழே அந்த இது இருக்கும்ல, நம்ம எங்கே பின் பண்ணியிருப்போமோ அந்த இன்ஸ்கர்ட் எல்லாமே லைக் பெல்லி பட்டனை தாண்டி அப்படி வெடுக்குன்னு அந்த மனுஷன் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பண்ணதால் டக்குன்னு அந்த பெல்லி பட்டன்லேருந்து கீழே போயிருந்துருக்கும். ஸோ எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஹேண்ட் சைஸ் ஒரு ஒன் ஜான்னு சொல்லுவாங்களே, ஸோ ஒரு ஜான் அளவுக்கு உங்கள் ஹிப் அப்படி ரிவீல் ஆகுது. ஸோ அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரு. ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே லைட்டாக பேக்கில் போயிட்டு அப்படியே அவரோட ஐஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட இடுப்புக்கிட்ட தான் போகுது. அப்படியே ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக வராரு. சும்மா சொல்லக்கூடாது, நீ சரி ஸ்ட்ரக்சர் அப்படியே நல்லா நாட்டுக்கட்டை மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு பேசுவாங்களே, சொந்த மாதிரி தான் பேசிகிட்ருக்காரு. அப்படி இருந்தும் நீங்கள் வேறு எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை. அப்படியே
அப்புறம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஒரு கை ஃப்ரீயாக இருக்குது தெரியுமா? ஏன்னா ஒரு கையில் தான் அவர் வந்து கிளிப் பண்ணியிருப்பார், ஒரு கை ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அந்த கையை அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி இப்படி 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 பண்ண மாட்டாங்க, ஒரு மாதிரி கையை வேவ் பண்ணிகிட்டே இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அந்த கையை முதல்ல எங்கே வைக்கலாம்? என் கண் எங்கெங்கேயோ போகுது, அதே இடத்துக்கு என் கையும் போகணும்னு ஆசைப்படுது. என்ன பண்ணாண்டி பொண்டாட்டி? என்ன தோணுதோ பார்ப்போம், பண்ணு பார்க்கலாம். நீ ஒரு மண்ணத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, சும்மா முத்தம் கொடுப்ப, அதை தாண்டி வேறு ஒரு மண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. செம்மல்ல. இந்த மாதிரி நம்ம பொண்டாட்டி நம்மளை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசும்போது அப்படியே இதாவது பெருசாக பண்ணணுன்னு அப்படியே ஜிவ்வனை மண்டைக்கேறுது. சாரி ஜிங்லி, இதுக்கு மேலே என்னால் ஒருத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்ட் எடுத்து அப்படியே பொறுமையாக, இவ்வளோ ரிவீலிங்காக இருக்குது. இந்த மாதிரிலாம் வேறு எங்கேயும் வெள்ளெல்லாம் போட்டு போகக்கூடாது சரியா? மற்றவங்க என்ன பட்டு என்ன வருது, என்ன ஆக்குறது, கருத்து போயிட்டு அந்த இடம் அப்படிங்கிறாரு. சரி, என்ன சிரிக்கிற? நீ சொல்கிறது சிரிப்பு தான் வருது. நான் அம்பட்டும் வெள்ளையாக இருக்கிறது காரணம் என்ன? எல்லாத்தையும் பொத்தி பொத்தி வச்சிட்ருக்கேன், அதனால தான். சரி, பேக் டு த ஃபார்ம். வேறு எதுவும் பேசி டாபிக் மாற்றாண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே அவரோட 5 விரலும் அப்படியே உங்கள் இடுப்பை தான் பிடிச்சி அப்படியே நல்லா கிரிப்பாக பிடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது, பட் ஸ்டில் அமைதியாக இருக்கீங்க. என்ன பெருசாக எதுக்கும் ரியாக்டே பண்ண மாட்டோம், அப்படியே அம்மக்குனி மாதிரி இருக்கும். அது வேறு ஏதோ வீக்னஸில் கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக அப்படி அவரோட கையை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஜாக்கெட் இருக்கும்ல அதுக்கிட்டக்கு அப்படியே போயிட்டு ரைட்டு ஜஸ்ட் டக்கு வந்துட்டாரு. அப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே அப்படியே பார்க்குறீங்க. என்ன பார்வை, என்ன லுக்கு, இதெல்லாம் பண்ண மாட்டான் தானே நினச்சாச்சு, வாயை மட்டும் பண்ணுறத பண்ணு அப்படிங்கிறீங்க. என்னடி சொல்கிற, மாமனை பார்த்து என்ன சொல்கிற அப்படிங்கிறாரு. இப்போ நீ பண்ணுற இல்லை நான் பண்ணட்டுமா? இரு, இட்ஸ் மை டர்ன், நான் தான் உன்னை பிடிச்சேன், நான் தான் பண்ணுவேன், அமைதியாக இரு அப்படிங்கிறாரு. இதுக்கெலாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன், இரு. அசட்ட பக்கத்தில் ஏதோ ஒரு இது பிளைண்ட் ஃபோல்ட் இருக்கும், டபக்குன்னு அதை எடுத்து அப்படியே உங்கள் கண்ணை மூடிட்டாரு. என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வாய்க்கு ஏதாவது பூட்டு போடணுமா என்ன? வாய மாடு, அப்புறம் நான் அப்படியே முத்தம் கொடுக்காது, முடிவாய அப்படிங்கிறாரு. அப்படியே நீங்கள் வாய மூட்டிருக்கீங்க. இப்போது யூஆர் ஜஸ்ட் ஃபீலிங் அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத ஃபீல் தான் பண்ணுறீங்க. ஸோ தேவங்களோட ஹேண்ட் அப்படியே உங்களோட ரைட் ஜஸ்ட் அப்படியே கிராப் பண்ணது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. உங்களுக்கு அப்படியே சிலுத்துருச்சு, ஒரு மாதிரி புல்லரிச்சு போச்சு. அவர் அப்படியே என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த ஜாக்கெட்டில் அப்படியே சென்டருக்கு வந்துட்டு அப்படியே ஹூக்ஸ் ஒன்றுனா அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ப்ரேசர்ஸ் இருக்கும்ல, ஸோ அப்படியே பின்னாடி போயிட்டு கிளிப்பை அவுக்கும் போது அப்படியே உங்களுக்கு லூஸ் ஆகுது. என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்லிவிட்டு அப்படியே பொறுமையாக அந்த எப்படி சொல்கிறதுனா உங்களோட இது இருக்கும்ல நெக்கு கிட்டக்கு வந்துட்டு அப்படியே பைட் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே பொறுமையாக ஸ்க்ரோல் ஆகி டு த லெஃப்ட் வந்திருக்கும். ஸோ லெஃப்ட் வந்துட்டு அப்படியே அதையும் பிடிச்சி லைட்டாக பாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுக்குவார். உங்களுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அப்படியே உங்களோட ஒரு லெக் அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு அவரோட பேக் இருக்கும்ல பட்டன், ஸோ அதில் அப்படியே வைக்கிறாரு. ஸோ தட் நீங்கள் அப்படியே அதை பிடிச்சிட்ருக்கீங்க. அப்படியே ஒரு மாதிரி நல்லா டைட்டாக உங்கள் இடுப்பை பிடிச்சிட்டு அப்படியே லிஃப்ட் பண்ணியிருப்பார். ஸோ தட் நீங்கள் அப்படியே அவர் மேலே அப்படியே ஏறி உட்காந்த மாதிரி. தென் ஆஃப்டர் தட் அந்த மனுஷன் அப்படியே டப்புன்னு என்ன பண்ணியிருப்பாருன்னா உங்கள் பெட்டில் அப்படியே போட்டுட்டு அப்படியே இந்த சாரியை ஒரே இதில் சாப்பன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் அந்த மனுஷனுக்கு பொறுமையாக
முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அவரும் உங்களுக்கு முத்தம் கொடுத்துருப்பாரு, நீங்களும் அவருக்கு முத்தம் கொடுத்துருப்பீங்க. கேசஸ் டீப்பராக போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் அவருக்கு ஹிக்கி மார்க்ஸ்லாம் ஜஸ்ட்டு அங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஈவன் தோ இப்போ வரைக்கும் கூட நீங்கள் வந்து அந்த பிளைண்ட் ஃபோல்டை ரிமூவ் பண்ணல. அன்டில் அவராக வந்து ரிமூவ் பண்ணுற வரைக்கும் ஜஸ்ட் வெயிட்டிங். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கவே அந்த மனுஷன் பொறுமையாக அவங்களோட பிளைண்ட் ஃபோல்டை ரிமூவ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ஷர்ட்லெஸ்ஸாக இருந்துகிட்ருக்காரு. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கவே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவரோட பேர் செஸ்ட்டு பார்க்குறீங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு உங்கள் 2 ஹேண்டும் அவரோட செஸ்ட்டில் கிராப் பண்ணிட்டு பாப்பாம் அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறாரு. பாம் அப்படி சொல்லிட்டு அமுக்குறீங்க. பாம்பாமா அப்படிங்கிறாரு. நீங்கள் டக்குன்னு அந்த மனுஷனை கீழே போட்டுட்டு நீங்கள் அப்படியே ஏறி அவரோட வயிற்றில் உட்காந்து வந்துருப்பீங்க. பாப்பாம் க்யூட்டாக இருக்குது. ஹே என்னடி இது அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பாருன்னா டக்குன்னு உங்களை கீழே போட்டு அந்த மனுஷன் பேர் உங்கள் வயிற்றில் ஏறி உட்காந்துட்டு அப்படியே பொறுமையாக உங்கள் காதுகிட்ட என்னோடதோட உனக்கு தான் பெருசாக இருக்குது, அப்போது உனக்கு தான் பெரிய ஹாரன் இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா ஜஸ்ட் ஏற்கனவே அந்த ஜாக்கெட் வந்து எடுத்து வந்துருப்பாரு. ஸோ ப்ரேசருமே லூஸாக இருக்குது. அது அப்படியே லைட்டாக மேலே தூக்கியிருப்பார். ஸோ தூக்கின அடுத்த செகண்டு பாம் சொல்லிட்டு 2த்தையுமே அமுக்கும் போது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே அதை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே தேவங்க சிரிப்பார், நீங்களும் சிரிச்சுட்டு இருந்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் தெய்வம் உங்களுக்கு வந்து அங்கங்கன்னு முத்தங்கள் பல வைக்கிறாரு. ஸோ நீங்களுமே ஒரு மாதிரி மூடில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே 2 பேருக்குமே லைஃப் வந்து பிகின் ஆகிருந்திருக்கும். ஸோ ஹாப்பியாக நீங்களும் அவரும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த மார்னிங் இட்ஸ் ஓகே, மார்னிங்கில் தான் ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க நாக் பண்ணுறாங்க கதவை. பார்த்தா அந்த வேலை ஆட்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னார்ல, அவங்க தான் வந்துட்டாங்க. கடைன்னு 2 பேரும் இருக்கிறது இல்லாததுன்னு சொல்லிட்டு கடைன்னு எல்லாத்தையும் எடுத்து பொறுக்கி போட்டுட்ருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் 2 பேரும் நிக்கடாக இருக்கீங்க. ஸோ அதனால் எடுத்து எங்கடி என்னோடய இன்னர், எங்கடா என்னோடய பிரேசர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் தேடிக்கிறீங்க. ஸோ ஃபைனலி இருக்கிறது என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே கதை ஓப்பன் பண்ணுறீங்க. அண்ணா இதுமாதிரி வேலைக்கு கூப்பிட்ருந்தீங்க, அதான் நான் வந்தோம். அதோ வரேன் அப்படி சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மண்டையாடுறீங்க. தலை 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 அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களை பார்த்து பிளிங்க் பண்ணுறாரு. என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர் ஜாடையில் கேட்குறீங்க. தலை பாரு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே கண்ணாடியில் வைக்கிறீங்க. ஐயோ தலை திரும்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் கையை அப்படியே உங்களோட லிப்ஸ் கிட்ட வைக்கிறீங்க. இப்போ கூட பாரு முத்தத்தை கேட்குறான்டா, இப்போ கொடுக்க முடியாது அப்புறம் அப்படி சொல்லிட்டு அவர் சேர்க்க செய்கிறாரு. அடிக்கிறீங்க. இப்போ இல்லடி அப்புறம் அப்படிங்கிறாரு. தலையில் அப்படியே கையை அடிச்சுட்டு அடிச்சு யோ அப்படிங்கிறீங்க. என்ன இப்போலாம் வர முடியாது, இப்போ தானே முடிஞ்சுது, ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண அப்படிங்கிறாரு. உனக்கு ஒரு மயிறு விளங்க மாட்டுது, கையை பிடிச்சி தரத்தரம் இழுத்துட்டு மூஞ்ச முதல்ல பாரு கண்ணாடியில் அப்படிங்கிறீங்க. ஏன் மூஞ்சி கண்ணா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவர் அப்படியே பார்க்குறாரு. ஆனலை கண்டே அப்படிங்கிறாரு. ஏன் நீ பார்க்கல அப்படிங்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பு வருது, இது என்ன லூஸாது அப்படி சொன்னீங்க. நல்லா வாயில் வருது தேவைங்க அப்படிங்கிறீங்க. என்னடி இப்போ தான் வந்தாங்க ஆளுங்கெல்லாம், திருப்பி வான்னா என்ன ஆசையாக இருக்கா மாமனை பார்க்க? எனக்கு ஆசையாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக ரெடி, அவசரப்படாத. இந்த வயசில் இப்படி தான் இருக்கோம், எனக்கும் அப்படி தான் இருக்குது, இருந்தாலும் ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க, கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் முடிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே இதெல்லாம் வாயில் வருது. சீப்பாடா ஓன்ட்ட போய் சொல்ல வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்க. வெக்கத்தை பாரு பிள்ளைக்கு, மாவனை பார்த்தா தான் அம்பிட்டு வெக்கம் வந்துருச்சு. அப்படி சொல்லி சிரிச்சுட்டு அழகண்டா அப்படி சொல்லிட்டு ஹேர் ஸ்டைல்லாம் அந்த மனுஷன் பண்ணிகிட்ருக்காரு கண்ணாடியில். தென் அதுக்கப்புறம் தான் குறுன்னு பார்க்கும்போது பார்த்தா லிப்ஸை வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து அவரோடதை வந்து கடிச்சிருந்துருப்பீங்க. ஸோ தட் அது வந்து ஹிக்கி மார்க்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னதால தான் நீங்கள் லிப்ஸை பாரு இந்த சீன் சொல்லியிருப்பீங்க. ஆனால் அந்த மரமண்டை வேறு ஏரியான்னு நினச்சிக்கிட்டு லூஸ் மாதிரி பேசிட்டு நீங்கள் அது மட்டும் நல்லா வைல்டாக தான் இருக்காவ.
எப்படி கடிச்சுப்புட்டா மாமனை, அம்புட்டு பாசம், அம்புட்டு வெறி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட லிப்ஸை அவரே பார்த்துட்ருக்காரு. என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி எனக்கு குறைஞ்ச ஒன்றும் கிடையாது. நான் 8 அடி பாயிறேன்னா அவளும் ஒரு 8 அடி பாயிறா. அவங்க 2 பேரும் இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அவரே நினச்சிக்கிறாரு. நீங்கள் அந்த ரூமுக்கு வெளில போனதுக்கப்புறம் அவரை பற்றி அசிங்கமாக திட்டினீங்களே இப்போ, பட் ஆஃப்டர் தட் நீங்கள் அவர் சொன்னதெல்லாம் நினச்சிட்டு சிரிக்கிறீங்க. ஐயோ கடவுளே, இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதோ. அப்படியே டக்குன்னு உங்களுக்கு ஒரு நிமிஷம் அதை மனுஷன் உங்களுக்கு பாம்பாம் பண்ணது ஞாபகம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வெக்கத்தில் அப்படியே சிரிச்சிட்டு இருந்தீங்க. அப்படியே அந்த இடத்தோட போகிறீங்க. ஸோ இங்கே தேயோங்க அப்படியே அந்த கதை ஓப்பன் பண்ணிட்டு வருவார். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு வெளில போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஆளுங்கள்லாம் வேறு வந்திருக்காங்கல்ல, பொருள்லாம் வேறு இருக்கும். நம்ம யாராவது ஒருத்தவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீ இஸ் ஜஸ்ட் ஸ்டேயிங் தேர். ஸோ அந்த உடச்சிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தற்செயலாக அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஃபைனலி உங்களோட பிரேசர் வந்து அவர் கையில் அம்பிட்டுடுச்சு. பக்கத்தில் தான் இருந்திருக்கும். கடைன்னு எடுத்துகிட்டு வேறு ஒரு பொண்ணை வந்து அங்கே ஏற்கனவே மெய்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லிட்டு இந்த இடத்த பார்த்துக்க, அவங்க நின்று பார்த்துக்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு கிச்சனுக்கு போகிறாரு. நீங்கள் கிச்சனில் வந்து ஏதோ டீ கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களும் டீ கொடுத்துருந்துருப்பாங்க. அப்போது தேவங்க வந்துட்டு குடுகுடுன்னு நாங்கள் கை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே போகிறாரு. இந்தாங்க மாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஆளை காணோம். எங்கே போனாங்க, இங்கே தானே அவ்வளோ நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சர்ச் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. இவர் பக்கத்தில் ஏதோ ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் இவங்களை போட்டுட்டு ஏய் ஏய் என்னடா கிடச்சிருச்சுரி அப்படிங்கிறாரு. என்னது கச்சாக் அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அவங்க பேசுகிற வெடுக்குன்னு வாங்கிட்டு எருமை அதை எதுக்கு இப்போ எடுத்துகிட்டு வந்த, நீ காடும் தேடிட்டு இருந்தியேன்னு சொல்லிட்டு இதை கொடுத்தா மாமனை அப்ரிசியேட் பண்ணி ஏதாவது 5-10 போடுவேன்னு நினச்சா என்னடி திட்டுற அப்படிங்கிறாரு. 5-10 என்ன பண்ணணுங்கிற, எது வேணாலும் பண்ணலாம், வேலை ஆள் இருக்குது, உட்காந்து அப்போ உட்காந்து திட்டிகிட்டு இருந்தேன், இப்போ உட்காந்துட்டு என்ன வந்துட்டுருக்க, இப்போ யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்களா, இல்லை அங்கே ஒருத்தி உட்கார வச்சு தான் வந்திருக்கேன், இப்போ என்ன பண்ணணுங்கிற, நீ என்ன வேணால் பண்ணலான்னு இருக்கேன், என்ன அதே சொல்லிட்டுருக்க, ஏதோ பண்ணடி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு அப்படி சொல்லி நீங்கள் முத்தம் வைக்கிறீங்க. பார்த்தா 2 பேரோட மண்டையும் டுபுக்குன்னு இடிச்சிக்குது. பிகாஸ் இந்த மெய்டு வந்து சர்ச் பண்ணிட்டு இங்கே இந்த ரூமுக்கு வந்திருக்கும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுது. ஐயோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேவங்களோட வாயை மூடுறீங்க. பிகாஸ் அவர் திட்டுறதுக்கு போகிறாரு. ஏன்னா 2 பேரோட தலையை இடிச்சிக்கிடுச்சு, அதனால் திட்டுறதுக்காக போகிறாரு. வாயை மூடு, அவள் தான் ஏதோ தப்பாக நினச்சிக்க போகிறா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்படியே இங்கேயும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போகும். அப்போ தேவங்க திரும்பி அவங்களை நல்லா டைட்டனாக கட்டி பிடிச்சிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி ஏன் நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாமா, இங்கேயா, இப்போவா, கொஞ்ச நேரம் முன்னாடி தானே, போகலாண்டி, அந்த பொண்ணு வேற டீ கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கா. நான் போய் குடுக்குடுன்னு வாங்கிட்டு மூடு போயிடும், மிஸ் ஆயிருமே. சரி வா அடிச்சுட்டு ஹேண்டை கிராப் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு ஒரு பெட்டில் புல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஒரு வழியாக அந்த ஒர்க் இருக்கும்ல, இந்த ரூம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு அது ஃபைனலி டன். ஸோ உங்களோட ரூம் வந்து ஆக்சுவலாக வார்ட்ரூமாக சேஞ்ச் பண்ணியாச்சு. தேவங்களோட ரூமில் தான் யூ வில் ஸ்டே, தூங்குறது எல்லாமே அங்கே தான். ஸோ தேவன் உங்களை நல்லா பார்த்துப்பார், வெளியில் அழைச்சிட்டு போவார். ஹனிமூனுக்கெல்லாம் நீங்களும் அவரும் ஜாலியாக போயிட்டு வந்திருப்பீங்க. தாத்தா பாட்டியும் ரொம்ப லிட்ரலி செம்ம ஹாப்பி. நீங்கள் எல்லாருமே தாத்தா பாட்டியை ரொம்ப நல்லா பார்த்துருக்கீங்க. உங்களுக்குள்ளே ரொமான்ஸ் அது குறையவே குறையாது. லைக் எப்படி சொல்கிறதுன்னா, அந்த மனுஷன் டயர்டாக இருந்தாலும் நீங்கள் விடுறதில்ல, நீங்கள் டயர்டாக இருந்தாலும் அந்த மனுஷன் விடுறதில்ல. லைக் 2 பேரும் ஜாடிக்கேற்ற மூடி அப்படி சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இதோட இந்த ஒரு 2 ஷாட் வைண்டப் ஆகுது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வேறு ஒரு 2 ஷாட்டில் சந்திப்போம். மன்யா பாய் சரண்யா மிஸ் பாய் கேட்.
ba ba bo ba ba. Bang 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 bang. நிக்கோ நிக்கோ நீ Ja ja ja.